Hi friends, welcome to Sparks Academy. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் பெல்ல இருந்து இன்ஜினியரிங் ட்ரைனிக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஏற்கனவே வந்து வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் பர்டிகுலராக இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அண்ட் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து 40 வேகன்சி, மெக்கானிக்கலுக்கு 30 வேகன்சி, ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு 20, எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 15, அப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 10, ஃபினான்ஸில் ஒரு 20 அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கான நம்ம ஆன்லைன் கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஓகேவா? ஸோ இந்த வேகன்சிஸ்லாம் வந்து கம்பேரிட்டிவ்லி அதர் எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு கம்மியாக இருந்தால் கூட இதனுடைய போஸ்டிங் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங். கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 1 lakh சேலரி கிட்ட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ சேலரி அப்படின்றது எல்லா கம்பெனிஸும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்றதுனால ஒரு நல்ல ஜாப் செக்யூரிட்டி. ஸோ அதனால் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் செலக்ட் ஆகி போகணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி படிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது அக்டோபர் 4ஆம் தேதி. ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்னா 31 அக்டோபர் இல்லை நவம்பர் 1, 2 இந்த எக்ஸாம்ஸ் நடக்கலாம் அப்படின்னு ஒரு டென்டேட்டிவாக எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. மேபி அதுவே எக்ஸாம் டேட் இருக்கலாம், அல்லது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு 2 ஸ்டேஜாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் சிபிடி இருக்கும் ஃபர்ஸ்ட், அடுத்தது வந்து இன்டர்வியூ. சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அது வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் எடுக்கிற மார்க் வந்து 75 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்டர்வியூ அப்படின்றது வந்து நடத்துவாங்க. அதில் எடுக்கிற மார்க் வந்து 25 மார்க் கன்வெர்ட் பண்ணி டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபைனல் மெரிட் டெஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல், அதாவது டெக்னிக்கல் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல், சிவில், ஐடி ஆர் கெமிஸ்ட்ரி என்ன உங்களுக்கு சப்ஜெக்டோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டெக்னிக்கல் டாபிக் இருக்கும். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்றப்ப 120 மார்க் அதில் வந்து வருது. அதுக்கடுத்து ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க். ஓகேவா? இதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க். அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க். ஓகே, ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 240 மார்க் வரும். இதில் வந்து டெக்னிக்கல் 120, நான் டெக்னிக்கல் ஒரு 120 அப்படின்னு நம்ம ரெண்டாக எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 240 கொஸ்டினுக்கு 240 மார்க்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் எடுத்த மார்க்ல இருந்து. ஓகேவா? ஸோ அதே போல இதுக்கான டைம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 150 நிமிஷம், 2.5 மணி நேரம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 240 கொஸ்டினா 150 நிமிஷத்தில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கான டைம் என்ன 37 செகண்ட்ஸ் தான் வரும். ஓகேவா? அதை பண்ணால் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியானா மட்டும்தான் எக்ஸாமை ஒழுங்காக எழுத முடியும். ஓகேவா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அடுத்து நம்ம இதில் 240க்கு நல்ல மார்க் எடுக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் ஒரு 140, 150, 120 மார்க் மேலே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ 1:7 அப்படின்ற ரேஷியோவில் உங்களுக்கு கூடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து ஒரு 100 மார்க் இருக்கும். ஓகேவா? 100 மார்க் எடுக்கிறத 25 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் ரிட்டர்னில் எடுத்த மார்க்கை 75 மார்க் கன்வெர்ட் பண்ணி மொத்தம் 100 மார்க்கு வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து போடுவாங்க. அந்த 100 மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வரும். அதை வச்சு தான் உங்கள் போஸ்டிங் போடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னுடைய பேட்டர்ன். ஓகேவா? ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அப்படின்னு பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து மெக்கானிக்கலுக்கு கட் ஆஃப் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 64.86 யூஆர்க்கு அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 60.89, ஓபிசிக்கு வந்து 62.56, எஸ்சிக்கு வந்து 56.64, எஸ்டிக்கு வந்து 55.16. இதில் மேக்ஸிமம் மார்க் அப்படின்றது யூஆர்க்கு வந்திருக்கு 64.86. அப்புறம் நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்குன்னா இதில் 65 மார்க் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம 240 மார்க்குக்கு தானே நம்ம கணக்கு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? 100க்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ளூடிங் இன்டர்வியூ மார்க். ஓகேவா?
ஸோ அதே போல் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா யூஆரில் வந்து 70.70 அப்படின்றது தான் வந்து கட் ஆஃபாக இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு 65.08ன்றது கட் ஆஃபாக இருக்குது. ஓபிசிக்கு வந்து 65.55, எஸ்சிக்கு வந்து 58.52, எஸ்டிக்கு வந்து 56.25. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் அவுட் ஆஃப் 100. இதே போல் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 71.72, அப்புறம் அதாவது யூஆருக்கு ஓகேவா. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 65.13, ஓபிசிக்கு வந்து 68.36, எஸ்சிக்கு வந்து 61.31, அப்புறம் எஸ்டிக்கு வந்து 65.25. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் ஓகேவா. இதில் மேக்ஸிமம் மார்க் எதுனா யூஆர் கேட்டகரியில் தான் வந்திருக்கு. நம்ம அதையே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய டார்கெட் மார்க்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து மெக்கானிக்கலுக்கு 65 மார்க் எடுக்கணும், சிவிலுக்கு 75 மார்க் எடுக்கணும், கொஞ்சம் சிவிலுக்கு கொடுத்தலாம் தான் சொல்லியிருக்கோம். அதே போல் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 70 மார்க் அது நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இது எடுத்தால் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்களுடைய டார்கெட் மார்க்ஸாக இருக்கணும் ஓகேவா. நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் யூஆரில் போகலன்னா கூட நீங்கள் உங்களுடைய கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ மார்க்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதே போல் நம்மளுடைய ரிட்டன் மார்க் சிபிடியில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றது இருக்குது ஓகேவா. ஸோ அது எப்படி நம்ம பிரித்து எதில் வந்து அதிகமான ஸ்கோர் பண்ணால் எப்படி நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம இதுக்கான கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்மளுடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு வந்து நம்ம ஆன்லைன் கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அதே போல் இந்த கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஷெடியூல் நம்ம எல்லாம் போட்டு நம்ம கிளாஸஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இந்த எக்ஸாம்ஸை வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்டு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரியான பிஎஸ்யூஸ்க்கு நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பெல் சம்மந்தமான டீட்டெயில்ஸோட நம்ம பெல் எக்ஸாம் சம்மந்தமான டீட்டெயில்ஸோட நம்ம பார்க்கலாம். நன்றி.